Hi students, today we will see the unit 5 continuation magnetism and electromagnetism. Electromagnetic induction. இப்போ electromagnetic inductionனா என்னன்னு பார்க்க போகிறோம். When it was shown by Oersted that magnetic field is produced around a conductor carrying current, the reverse effect was also attempted. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆர்ஸ்டர் அப்படின்றவர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எது ப்ரொடியூஸ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டக்டர் கேரிங் கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது இதோடைய ரிவர்ஸ் எஃபெக்டும் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இன் 1831 மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பிளைன்டு த possibility of producing an EMF across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. அப்போ 1831 மைக்கேல் ஃபாரடே எதை எக்ஸ்பிளைன் பண்ணார், எவ்வளோ இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டக்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை லிங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டக்டரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத சொன்னாங்க. இன் ஆர்டர் டு டெமான்ஸ்ட்ரேட் திஸ் ஃபாரடே கண்டக்ட் ஃபியூ எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபாரடே என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் 1. இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 2 coils were wounded on a soft iron ring separated from each other. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, 2 காயிலை சாஃப்ட் அயன் ரிங்கில் தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. த காயில் ஆன் த லெஃப்ட் இஸ் கனெக்டட் டு எ பேட்ரி அண்ட் எ ஸ்விட்ச் கே. காயிலில் லெஃப்டில் பார்த்தோன்னாக்கா எது கனெக்ட் ஆகிருக்குது, காயிலுடைய லெஃப்டில் பேட்ரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா கீயும் இது பேட்ரி, இது கீ, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்குது. A galvanometer is attached to the coil on the right. இப்போ காயிலில் ரைட்டில் பார்த்தோன்னாக்கா எதை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க, கேல்வனோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. when the switch is put on at that instant there is an deflection in the galvanometer. அப்போ இந்த ஸ்விட்சை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. Likewise, when the switch is put off again, there is a deflection but in the opposite direction. இப்போ ஸ்விட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா திரும்ப கேல்வனோமீட்டர் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. தீஸ் ப்ரூவ்ஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் கரண்ட். அப்போ இது எதை ப்ரூவ் பண்ணுது, கரண்ட்டு ஜெனரேட் ஆகிறத ப்ரூவ் பண்ணுது. எக்ஸ்பெரிமெண்ட் 2. In this experiment, current or voltage is generated by the movement of the magnet in and out of the coil. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரண்ட்டு வோல்டேஜ் எதில் ஜென்ரேட் ஆகுது, மேக்னெட் மூமெண்ட் ஆகிறதுல உள்ளேயும் வெளியிலையும் காயிலில் மூமெண்ட் ஆகிறதுல ஜென்ரேட் ஆகுது. The greater the number of turns, the higher is the voltage generated. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காயில் பார்த்தோம்னாக்கா டர்ன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறது எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்டில் 2 டர்ன்ஸ் தான் இருக்குது, வோல்டேஜ் ஸ்மாலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மீடியமாக இருக்குது வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இதில் பார்த்தோம்னாக்கா டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, வோல்டேஜும் எப்படி இருக்குது, லார்ஜராக இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் 3. இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த மேக்னெட் இஸ் ஸ்டேஷ்னரி பட் த காயில் இஸ் மூவ்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த மேக்னெட் ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் இந்த காயில் பார்த்தோன்னா உள்ளேயும் வெளியிலையும் மூமெண்ட்டில் இருக்குது. The magnetic field indicate by the magnet lines of force. அப்போ மூமெண்ட்டில் இன் அண்ட் அவுட் மூமெண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால
இது எதை இண்டிகேட் பண்ணுது? மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஹியர் ஆல்சோ கரண்ட் இஸ் இன்டியூஸ். இங்கேயும் கரண்ட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இன்டியூஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. All these observations made Faraday to conclude that whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit, an EMF is produced and the amount of EMF induced varies directly as the rate at which the flux changes. இப்போ இந்த அப்சர்வேஷன் எல்லாத்துலேயும் வந்து ஃபாரடே வந்து எதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் நடக்கக்குள்ள அதில் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் எது ப்ரொடியூஸ் ஆகுது? இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? எதுக்கு டைரக்ட்லி இருக்குது? அதோடைய ஃப்ளக்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. திஸ் இஎம்எஃப் இஸ் நோன் ஆஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப். இப்போ இந்த இஎம்எஃப் தான் நான் சொல்கிறோம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த ஃபினாமினா ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் induced EMF due to change in the magnetic flux linked with a closed circuit is known as electromagnetic induction. இந்த EMF ஆல என்னாவது இன்டியூஸ் ஆகி இது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகி க்ளோஸ்டு சர்க்கியூட்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நோட், the direction of the induced current was given by Lenz's law. இப்போ direction of induced current எந்த லாவில் சொல்கிறோம்? Lenz's lawவில், which state that the induced current in the coil flows in such a direction as to oppose the change that causes it. The direction of induced current can also be given by another rule called Fleming right hand rule. இப்போ எது வந்து எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டியூஸ்டு கரண்ட்டு காயிலில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனில் அப்போஸ் அதுக்குடைய எதிர் திசையில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. இதனால் டைரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டு எதை வந்து கொடுக்குது? ஃப்ளம்மிங்கு ரைட் ஹேண்ட் ரூலை வந்து கொடுக்குது. ஆக்டிவிட்டி 3, கிரியேட் யுவர் ஓன் எலக்ட்ரோமேக்னெட். யூ ஆர் கிவிங் எ லாங் iron nail, insulated coated copper wire and a battery. Can you make your own electromagnet? ஒரு அயன் நெயில், பெரிய அயன் நெயிலு, இன்சுலேட்டட் காப்பர் ஒயரு, பேட்ரி, இது மூணுத்தையும் வச்சு நம்மளே எலக்ட்ரோமேக்னெட் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. நோ யுவர் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே 22 செப்டம்பர் 1791, 25 ஆகஸ்ட் 1867 was a British scientist who contribute to the study of electromagnetism and electrochemistry. மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர் தான் எதை பற்றி ஸ்டடி பண்ணார்? எலக்ட்ரோமேக்னட்டிசமும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பற்றியும் ஸ்டடி பண்ணார். ஹீஸ் மெயின் டிஸ்கவரிஸ் இன்க்ளூட் த பிரின்சிபல் அண்டர்லைங் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன், டயாமேக்னட்டிசம் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ். இவருடைய பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா முக்கியமானது எதெல்லாம் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனு, டயாமேக்னட்டிசம்னா என்ன, எலக்ட்ராலிசிஸ், இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சது? மைக்கேல் ஃபாரடே. Fleming right hand rule. Stretch the thumb, forefinger and middle finger of your right hand mutually perpendicular to each other. என்ன பண்ண சொல்கிறாங்க? தம்பு, ஃபோர் ஃபிங்கரு, மிடில் ஃபிங்கர், இதை வந்து மூணுத்தையும் பர்பண்டிகுலர், ஒன்னோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி வைக்க சொல்கிறாங்க. இஃப் த ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஆள்காட்டி விரல் எதை வந்து சொல்லுது? எந்த டைரெக்ஷனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. த தம்ப் இண்டிகேட் த டைரெக்ஷன் ஆஃப் மோஷன். கட்டை விரல் எதை சொல்லுது? மோஷன், மூமெண்ட்டில் இருக்க கண்டக்டர் வந்து எதில் மோஷனில் இருக்கக்கூடியதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் மிடில் ஃபிங்கர் வில் இண்டிகேட் த டைரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இப்போ நடுவிரல் எதை சொல்லுது? இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ தம்பு மோஷன் ஆஃப் த ஃபோர்ஸு, நெக்ஸ்ட் என்னது ஆள்காட்டி விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, நடுவிரல் வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டு, இதை வந்து சொல்லுது. ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்டு ஜெனரேட்டர் ரூல். ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலை என்னன்னு சொல்கிறோம்? ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறோம்.
Next, electric generator. An alternating current AC generator as shown in figure. இப்போ இதுதான் என்னது AC generator. Consists of a rotating rectangular coil ABCD called armature placed between the two poles of the permanent magnet. இப்போ இந்த ABCD இந்த ஆர்மச்சூரு ரெண்டு மேக்னெட்டுக்கும் நடுவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்மனெண்ட் மேக்னெட்டுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. த டூ எண்ட்ஸ் ஆஃப் திஸ் காயில் ஆர் கனெக்டட் டு டூ ஸ்லிப் ரிங்ஸ் S1 அண்டு S2. இப்போ இந்த காயிலில் வந்து பார்த்தோன்னாக்கா S1 S2 அப்படின்ற ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸால் வந்து அதோடைய எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறான். த இன்னர் சைட் ஆஃப் தீஸ் ரிங்ஸ் ஆர் இன்சுலேட்டட். இதில் உள்ளே இருக்கக்கூடிய ரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இன்சுலேட்டராக இருக்குது. Two conducting stationary brushes B1 and B2 are kept separated on the rings S1 and S2. இந்த S1 S2ல என்ன இருக்குது? B1 B2 அப்படின்ற ரெண்டு brushes வந்து செப்பரேட்டாக வந்து இருக்குது. The two rings S1 and S2 are internally attached to an axle. பார்த்தோன்னாக்கா இந்த ரெண்டு S1 S2 ப்ரஷ்ஷும் வந்து இன்டர்னலாக ஆக்சிலில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. The axle may be mechanically rotated from outside to rotate the coil inside the magnetic field. அந்த ஆக்சில் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? மெக்கானிக்கலாக வந்து அவுட் சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. காயில் வந்து என்ன ஆகுது? இன்சைடில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுது. அவுட்டர் எண்ட்ஸ் ஆஃப் த டூ ப்ரஷர்ஸ் ஆர் கனெக்டட் டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். இந்த ரெண்டு ப்ரஷ்ஷுமே வந்து எதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க? எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. When the coil is rotated, the magnetic flux linked with the coil changes. இப்போ காயில் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கக்குள்ள அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்காக இருக்கிறது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? காயிலில் சேஞ்சஸ் நடக்குது. திஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் லீட் டு ஜென்ரேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இதில் நடக்கக்கூடிய சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு எதை லீட் பண்ணுது? இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து ஜெனரேட் பண்ணுது. த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் ஆஸ் கிவன் பை ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ இதில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் இன்டியூஸ்டு கரண்ட்டு எந்த ரூல் படி நம்மளுக்கு கிடைக்குது? ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் அலாங் ABCD in the coil and in the outer circuit it flows from B2 to B1. என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் படி எதில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ABCD இதில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதில் மூவ் ஆகிறதுனால என்ன ஆகுது? அவுட்டர் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இதில் B2லேருந்து B1க்கு வந்து கரண்ட் B2லேருந்து B1க்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. As the rotation of the coil continues, the induced current in the external circuits is change its direction for every half of rotation of the coil. அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ரொட்டேஷன் காயில் வந்து கண்டினியூ ஆகிறதுனால இன்டியூஸ்டு கரண்ட்டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் அதோடைய ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனுக்குள்ள காயிலை வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. டு கெட் எ டைரக்ட் கரண்ட்டு, அப்போ எனக்கு டைரக்ட் கரண்ட் வேணும் டிசி அப்படின்னா ஏ ஸ்ப்ளிட்டரிங் டைப் காமுடேட்டர் மஸ்ட் பி யூஸ்ட். அப்போ டிசி வேணும்னா என்ன டைப் காமுடேட்டர் யூஸ் பண்ணோம்? ஸ்ப்ளிட்டரிங் டைப்பு காமுடேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். வித் திஸ் அரேஞ்ச்மெண்ட் one brush is at all times in contact with the arm moving up in the field while the other is in contact with the arm moving down. அப்போ அதில் ஒரு ப்ரஷ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதில் வந்து அட்டாச் ஆகி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று அப்பில் வந்து மூவ் ஆகக்கூடிய ஃபீல்டில் வந்து மூவ் ஆகக்கூடிய அப்பில் வந்து கான்டாக்டில் இருக்கணும். அனதர் ஒன் வந்து எதில் வந்து டவுனில் வந்து மூவ் ஆகக்கூடியதில் வந்து கான்டாக்டில் வந்து இருக்கணும். Thus a unidirectional current is produced. அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? யூனிடைரக்ஷனல் ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. த ஜெனரேட்டர் இஸ் thus called a DC ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டரை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? டிசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தோன்னாக்கா இதில் ஏசி வித்து ரிங்ஸு பார்த்தோன்னாக்கா ப்ரஷ்ஷு ரெண்டுத்துலேயுமே கனெக்ட் ஆகிருக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா தனித்தனியாக அப்பு டவுனு இதில் வந்து டிசியில் பார்த்தோன்னாக்கா ப்ரஷ்ஷு வந்து என்ன ஆகிருக்குது? அதில் தனித்தனியாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க.